தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம் விக்கியம். வணக்கம் சார். இப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இந்த மாநில மாநாடு திருச்சி மாநகரில் பிரம்மாண்டமாக நடந்து முடிஞ்சிருக்கு. திரு மு.க. ஸ்டாலின் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய அந்த உரை நிகழ்த்தியிருக்கிறார். ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உரை. தேர்தல் களத்திற்கு செல்வதற்கு முன்பு இந்த மாநாடு மிக முக்கியத்துவம் திருப்புமுனை தரக்கூடிய ஒரு மாநாடு. இந்த மாநாட்டில் அவர் உரை நிகழ்த்திருக்கிறார். தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். அதுதான் களம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இது சட்டமன்ற தேர்தல் தானே, நாடாளுமன்ற தேர்தல் இல்லையேன்னு சொல்றாங்கன்னு சொல்லி அதுக்குண்டான விளக்கமும் அவர் கொடுத்திருக்கிறார். ஸோ இந்த முதல்வர் அவர்களுடைய இந்த பேச்சு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, அதில் சொல்லக்கூடிய நுணுக்கமான விஷயங்கள் என்னென்ன? இல்லை, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மாநாடு தொடர்ந்து திமுக இந்த கடந்த ஒரு 3 மாதங்களாக பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 மாநில மாநாடுகளை நடத்திட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு செக்டராக பெண்கள், இளைஞர்கள், பூத் கமிட்டி அப்படின்னு தனித்தனியாக பண்ணிட்டாங்க. இது லாஸ்ட் மாநாடு. எலெக்ஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டாங்க, அவ்வளோதான். இனிமே எந்த கூட்டமும் கிடையாது. இனிமே டைரெக்டாக பிரச்சாரம் தான் திமுகவுக்கு. அந்த மாதிரி ஒரு தெளிவாக இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு பிளான் பண்ணி அழகாக இதை படித்து முடிச்சிருக்கிறாங்க. இப்போ பெரிய சக்ஸஸ் தான் இன்றைய மாநாடு. காரணம் என்னென்னா, எதிர்பார்த்ததை விட அதிக கூட்டம், கிட்டத்தட்ட மாநிலம் முழுவதும் நிர்வாகிகள். ஏன் நல்லா பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு நிர்வாகிகளே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5 லட்சத்துலேருந்து 8 லட்சம் இருப்பாங்க. நீங்கள் பெண், மகளிர், இளைஞர், அது இல்லாமல் நீங்கள் நார்மலாக வார்டு, பேரூர், ஒன்றியம் இப்படின்னு ஒரு கணக்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 லட்சம் பேர் இருப்பாங்க சாதாரணமாக. அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் ஒரு 2 லட்சம்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு 10 லட்சம் பேர் இன்றைக்கி கூட்டத்துக்கு வந்துட்டு போயிருப்பாங்க. பட் இதில் சிஎம் ரொம்ப தெளிவான ஒரு பேச்சு. அவர் தெளிவாக நோ காம்ப்ரமைஸ் இந்த விஷயத்தில். பிஜேபியோடைய அஜெண்டாவுக்கு நாங்கள் டெட் எகென்ஸ்ட். நாங்கள் இருக்க வரைக்கும் பிஜேபி இங்கே தலையெடுக்க முடியாது அப்படிங்கிறத ஒரு சிங்கிள் லைனில் சொல்லி முடிச்சிட்டார். வாய்ப்பே இல்லை உங்களுக்கு இனிமேலாம். ஏன்னா நீங்கள் வழக்கமாக பேசுகிறது வேறு, பட் தேர்தலுக்கு ஒரு பேசுகிற பேச்சு இருக்குல்ல, ஒரு ஸ்லோகன் இருக்குல்ல, அதில் தெளிவாக இருக்கார். நாங்கள் இருக்கும் வரை வாய்ப்பே இல்லை உங்களுக்கு, நாங்கள் மட்டும்தான் இங்கே அப்படிங்கிறத தெளிவாக இன்றைக்கி சிஎம் சொல்லிட்டாரு. அது படிப்படியாக எல்லா விஷயங்களையும் சொன்னார். இதுக்காக திருச்சியை நாங்கள் ஏன் தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு முறையும் நடத்துகிறோம். 12 மாநில மாநாடுகளில் கிட்டத்தட்ட 7வது மாநாடு அங்கே திருச்சியில். தொடர்ந்து திருச்சிக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, திமுக முக்கியமான முடிவுகளை திருச்சியில் தான் எடுத்திருக்கு. அது இல்லாமல் திருச்சி அப்படின்னு நடத்திங்கன்னா, அங்கே ஒரு மாநாடு நடத்தினீங்கன்னா ஒரு திருப்பம் தான், வெற்றி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேச ஆரம்பித்தார். அந்த கூட்டத்தை பார்த்தோன்னே எனக்கு என்னுடைய வயசு குறைஞ்சிருச்சு, அவர் இளமையாக நான் ஃபீல் பண்ணுறேன், என்னுடைய இளமைக்கு காரணம் நீங்கள் தான் அப்படின்னு அப்படியே விளையாட்டாக பேசினார். காரணம் என்னென்னா, 1ஆம் தேதி என்னுடைய பிறந்தநாளுக்கு பக்கத்து மாநில தலைவர்கள் பலரும் என்கிட்ட பேசுகிறப்போ உங்களுக்கு என்ன வயசுன்னு கேட்டாங்க. நான் வயசை சொன்னேன். அவங்கெல்லாம் ஆச்சரியமாக, அவ்வளோ வயசா அவங்களுக்கு, நான் பார்த்தா தெரியலையேன்னாங்க. அதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் அப்படின்னு ஒரு ஜோவியலாக பேச ஆரம்பித்தவர் படிப்படியாக ஒவ்வொரு விஷயமா தெளிவாக பேசினார். பேசும்போது எதுக்காக நீங்கள் எங்களுக்கு திமுகவுக்கு மீண்டும் நீங்கள் வாக்களிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் போய் ஒவ்வொரு வீட்லையும் சொல்லணும்னு சொல்லி முழுக்க முழுக்க புள்ளி விவரங்களோட பேசினார். நீங்கள் கடந்த தேர்தலில் ஏற்கனவே 2016 to 21 என்ன நிலையில் இருந்தது, நம்ம 2021 2026க்குள்ளே என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காரு. அதே மாதிரி என்னென்ன திட்டங்கள் நம்ம கொண்டாந்துருக்கோம் பல முறை அவர் சொன்னாலும் மீண்டும் இன்னைக்கு சொன்னார். என்ன சொன்னார், ஒவ்வொரு குடும்பத்திலையும் அரசு திட்டங்கள் யாராவது ஒருத்தர் போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி ரொம்ப தெளிவாக அந்த விஷயத்தையும் சொன்னார். இன்றைக்கி ஒரு புது பாயிண்ட் அப்படின்னு சொன்னால் அவர் சொன்னார், நீங்கள் கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா அப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிஎம் நான் அப்படின்னு மறைமுகமாக எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பஞ்ச் வச்சார். மீண்டும் முதல்வர் அவர் சொல்லிட்டு இருக்காரு,
போன முறை நீங்க என்ன மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டீங்களா? அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அதனால நம்மலாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற முதல்வரா இருக்கோம் அப்படிங்கிற மாரி ஒரு வார்த்தையும், அடுத்தடுத்த தேர்தல்கள்ல இனிமே திமுக மட்டும் தான். எங்க எங்க நிலத்தையே, எங்க மாநிலத்த நாங்க தான் ஆளுவோம். அப்படிங்கிற ஒரு ரொம்ப ரொம்ப காட்டமாவே அந்த ஒரு வார்த்தைய சொன்னாரு அவர். தமிழகம் எங்க நிலம். எங்க நிலத்த நாங்க பார்த்துக்கிறோம். உங்களுக்கெல்லாம் வாய்ப்பில்ல அப்படிங்கிற மாரி பிஜேபிக்கு தெளிவான ஒரு வார்த்தையையும் சொல்லியிருக்காரு அவர். இது கண்டிப்பா பிஜேபிக்கு ஒரு பெரிய கோவத்தை ஏற்படுத்தும். அதுல மாற்றம் இல்ல. காரணம் என்னன்னா, திமுகங்கிற ஒரு கட்சி இருக்கும் வரை தமிழ்நாட்டுல பிஜேபிக்கு வேலை இல்ல. நீங்க ஆளுங்கட்சி ஆகவே முடியாது. அப்படிங்கிறத அவர் தெளிவா சொல்லியிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா, இது ஒரு பெரிய மெசேஜ் தான் பிஜேபிக்கு. என்னென்னமோ செஞ்சு பார்த்தீங்க எங்கள, ஒண்ணும் பண்ண முடியல. திருப்பி நான் சொல்றேன், எங்கள உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. 2026ம் நாங்க தான். அப்படிங்கிற ஒரு மெசேஜ ரொம்ப ஆணித்தரமா சொல்லியிருக்காரு அது. அதுல ஒண்ணும் மாற்றமே இல்லன்னு வச்சுக்கங்களேன். இல்ல திமுக பிரச்சாரத்த ஆட்சியினுடைய ஆரம்பிச்சாரு. சாதனைகளை பட்டியலிடுவது, நாங்கள் இதையெல்லாம் செஞ்சிருக்கிறோம். நாங்க எங்களுடைய செயல்பாடுகளால் வந்து பயனாளர்கள் வந்து ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்கிறாங்கங்கிறது வரவேற்கத்தக்கது. இப்படிதான் பிரச்சாரம் செய்ய வேண்டும். தாங்கள் என்ன ஆட்சி செய்தோம் என்று. ஆனால் முழுக்க பாஜக எதிர்ப்பை மட்டுமே முன்னிலைப்படுத்தி, திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த தேர்தலை வெற்றி கண்டு விடலாம். இந்த ஒரு நேரேட்டிவ் போதும் அப்படின்ற ஒரு இது சொல்றாரு. அதான் என்னென்ன பண்ணியிருக்கோம்னு சொல்றேன் அப்புறம் என்ன. 2021லேருந்து 2026 வரைக்கும் என்னென்ன பண்ணியிருக்கோம் நாங்கன்னு சொல்ட்டாரு. 16லேருந்து 21 வரைக்கும் நீங்க என்ன பண்ணியிருந்தீங்க? ஒவ்வொரு துறையிலயும் நாங்க எந்த அளவுக்கு டெவலப் பண்ணியிருக்கிறோம். இது தொடர்ந்து எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது, இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நாங்க போவோம். அதனால தான் 2.0 அப்படிங்கிற ஒரு வார்த்தைய அவங்க சொல்றாங்க. திராவிட மாடல் 2.0 அப்படின்னு அவங்க சொல்றதுக்கு காரணம் அதான். அவங்க புள்ளிவிவரத்தோட சொல்றாங்களே அதுல. இன்னும் தெளிவா ஒரு தெளிவா சொன்னாரு. "நீ கல்வி நிதி மட்டும் எங்களுக்கு தரல இல்ல, நீங்க மறுக்கல. பிஜேபி கவர்மெண்ட். என்ன பாஜக கவர்மெண்ட் வந்து பேரிடர் நிதி எங்களுக்கு நீங்க தரல. அதே மாரி பார்த்தீங்கன்னா, 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கான நிதியும் எங்களுக்கு நீங்க தரல. அதனால எதையுமே தரல. சாதாரணமா நீங்க வந்து மெட்ரோ நாங்க கேட்டதுல ஆரம்பிச்சு, எல்லா விதத்தையும் எங்களுக்கு நீங்க எதையுமே செய்யல." அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொன்னார். நீங்க ஒரே ஒரு விஷயம், பிஜேபி எதிர்ப்புங்கிறதெல்லாம் இல்ல. அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம், தமிழ்நாட்டுக்கு நாங்க என்னென்ன பண்ணியிருக்கோம். இத்தனைக்கும் மத்திய அரசுடைய எந்த உதவியும் இல்லாமல். அப்படிங்கிறத ஒரு வார்த்தைய அவர் சொன்னார். என்ன? அதனால அவர் ஒரே விஷயம் சொல்றாரு. உங்களுக்கு வாய்ப்பு இல்லங்கிறதுனால வேற ஒரு முகமூடிய போட்டுட்டு நீங்க வர ட்ரை பண்றீங்க. அதிமுகங்கிற ஒரு முகமூடியை போட்டுக்கொண்டு இங்க வர ட்ரை பண்றீங்க. ஆனா மக்களுக்கு நல்லாவே தெரியும். யாரு அந்த முகமூடிய போட்டுட்டு வர்றாங்கிறத நல்லாவே தெரியும். அத மக்கள் வந்து நம்ப மாட்டாங்க உங்கள அப்படிங்கிற ஒரு வார்த்தைய சொல்லிட்டு, இந்த பீகாரையும் அவர் சொல்றாரு. நிதிஷ்குமார வச்சு இந்த எலக்ஷன ஜெயிச்சுட்டீங்க. ஜெயிச்சுட்டு இப்ப என்ன பண்றீங்க? நிதிஷ்குமார கொண்டு போய் மத்திய அமைச்சர் ஆக்கிட்டு ஆட்டோமேட்டிக்கா நீங்க உங்க சிஎம்ம புட்டப் பண்றீங்க. இது தமிழ்நாட்டுல நடக்கிறதுக்கு ட்ரை பண்றீங்க. அப்படிங்கிறத தெளிவா சொல்லிட்டாரு. நீங்க பிஜேபிக்கு எதிரான ஒரு மனநிலையை மட்டுமேங்கிறது இல்ல. நாங்க என்னென்ன பண்ணியிருக்கோம். அப்படிங்கிறத புள்ளிவிவரத்தோட சொல்றாங்களே, அதுல மறுக்க முடியாதுல்ல. நீங்க அத நீங்க வந்து எடப்பாடி அவர்களும் வந்து மத்திய அமைச்சர் ஆக்கப்படலாம். டெல்லிக்கு அனுப்பப்படலாம். தமிழ்நாடு அது ஒரு அரசியல் நாங்க இல்ல கைப்பற்றிடுவோம். அது ஒருவேளை ஜெயிச்சா, ம். அது வந்து என்டிஏ கூட்டணி ஜெயிச்சால், அதனால தான் அவர் தெளிவா என்ன சொல்றாரு, தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ. தமிழ்நாடு அணி வெர்சஸ் டெல்லி அணின்னு நான் சொல்றதுக்கு காரணம் அதுதான். என்டையர்லி டிஃபரண்ட். தமிழ்நாட்டு நலன் எந்த 1% கூட பிஜேபிட்ட இல்லங்கிறார். அவர் என்ன சொல்றாரு, தமிழ்நாடு நலன் எதுவுமே கிடையாது. தமிழ், தமிழ் பண்பாடு, நலன் எதுலயுமே பிஜேபி இன்ட்ரெஸ்டா இல்ல. அப்படி இருக்கும்போது, நீங்க ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு எதிரா நீங்க இருக்கும்போது, உங்களுக்கு எப்படி தமிழ்நாட்டுல மக்கள் ஓட்டளிப்பாங்க நீங்க எதிர்பார்க்குறீங்க? இல்ல இந்த பாஜக எதிர்ப்ப கூர்மைப்படுத்துவதன் மூலியமா, சிறுபான்மையின தலித் சமூகத்தினுடைய வாக்குகள வந்து முழுமையா அறுவடை செய்ய முடியும்னு நம்புதா திமுக? இல்ல வேற நான் என்ன சொல்றேன், நாங்க இதெல்லாம் செஞ்சுட்டோம்னு சொல்ட்டோம். உங்களுக்கு ஓட்டு கேட்க வர்றவங்க இவங்கலாம் ஓட்டு கேட்க வர்றாங்க இவங்கலாம். நீங்க பார்த்துக்கங்கன்னு சொல்றது என்ன? அந்த பிஜேபிக்கு எதிரான
ஒரு பிரச்சாரத்தை கூர்மைப்படுத்துது திமுகங்கிறதுலாம் இல்ல. திமுக தெளிவா சொல்லுது. நாங்க இதெல்லாம் பண்றோம். நாங்க பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனா, இந்த எதிரணின்னு சொல்றவங்க எதையுமே செய்யறதில்ல. ஏன் அவங்களுக்கு நீங்க ஓட்டு போடணும்? அப்படிங்கிறது ஒரு விளக்கத்த சொல்றாரு. அவ்வளோதான். பாஜக எதிரான மனநிலைங்கிறதெல்லாம் இல்ல. நல்லா புரிஞ்சுங்களேன். மத்திய பிரதேசத்துல நடக்கிறது, ராஜஸ்தான்ல நடந்துச்சு. இதெல்லாமே இப்ப திமுக பேசல. தமிழ்நாட்டுல நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க? என்டிஏ கூட்டணி கவர்மெண்ட் தமிழ்நாட்டுக்கு நீங்க என்னென்ன பண்ணியிருக்கீங்க? நீங்க பட்டியலிடுங்க. நாங்க இதெல்லாம் பண்ணியிருக்கோம் நாங்க சொல்றோம். ஸோ நீங்க எதையுமே நீங்க செய்யாத தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யாம நீங்க ஓட்டு கேட்க வரீங்களே அப்படிங்கிறாரு. இதுல பிஜேபி எதிரான மனநிலையை கூர்மைப்படுத்துறதெல்லாம் எனக்கு தெரிந்தது இல்ல. ஏன்னா வேற ஏதாவது இல்லாத ஒரு விஷயத்தை பேசு. இல்ல. அவர் அதான தெளிவா கேட்கிறாரு. நீங்க கல்வி நிதி நீங்க தரலன்னு சொல்றாரு. அது மறுக்க முடியாதுல்ல. அதே மாரி தான் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் விஷயங்கள்ல நீங்க வந்து எங்களுக்கு பண்றீங்க. அதே மாரி மெட்ரோ, தமிழகம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்க அனுமதி குடுக்குறதுக்கு நீங்க பேரிடர் நிதி எங்களுக்கு தரவே இல்ல. அப்படின்னு சொல்லும்போது, பிஜேபி நீங்க எப்படி நீங்க அத வந்து எதிர்த்து பேச முடியும்? அதற்கு நீங்க ஆதாரம் குடுக்கணும். அதனால நீங்க அவருக்கு ஒரு விஷயம் சொல்றாரு. அதனால நீங்க டைரக்ட்டா வர முடியலங்கிறதுனால, ஏடிஎம்கே கையில எடுத்து நீங்க உள்ள யாரோ ட்ரை பண்ணி பார்க்குறீங்க. ஆனா மக்களுக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறாரு. அப்படிதான் சொல்றாரு. மத்தபடி பிஜேபிய டைரக்ட்டாலாம் அவரு வந்து மதவாத கட்சி அப்படிங்கிறதெல்லாம் இல்ல. ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் சொன்னாரு. காவி கும்பல் வர முடியாது. கருப்பு, சிவப்பு இருக்கும் வரை காவி கும்பல் வர முடியாதுங்கிறத சொன்னாரு. நீங்க வந்து கவர்ன்மெண்ட் ஃபார்ம் பண்ணவே முடியாது தமிழ்நாட்ல. பிஜேபி அப்படிங்கிறத தெளிவா சொன்னார். அப்படிதான் சொன்னார் ஹக்கீம் அதுல. இப்போ இந்த மாநாட்டுக்கு ஒரு ஏட்டுக்கு போட்டியா வந்து இன்னும் அடுத்த 2 நாள்ல வந்து பிரதமர் மோடி தலைமையிலான அந்த ஒரு மாநாடு வந்து நடக்க இருக்கு. இதே திருச்சி மாநகரிலேயே. ஆமா. இப்போ அது எப்படி ஒரு திருப்பு முனையா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்க இந்த மாநாடு இல்ல அவங்க அதாவது பிஜேபி வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, திமுகவை ஒரே ஒரு விஷயம் தான். ஊழல், ஊழல், ஊழல் அப்படின்னு ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணிட்டே அவங்க போறாங்க. ம். கடந்த முறையும் பார்த்தா, இது எல்லாமே முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா, அது ஐடி, இடி அப்படிங்கிற ஏஜென்சிஸ வச்சுக்கிட்டு, அவங்க என்ன பண்றாங்கன்னா, நீங்க வந்து அந்த அமைச்சர் வந்து 10,000 கோடி பண்ணிட்டாரு. இந்த அமைச்சர் 50,000 கோடி பண்ணிட்டாருன்னு இப்படின்னு இவங்களா ஒரு கால்குலேட் பண்ணி பண்றாங்க. நான் என்ன சொல்றேன், கைது செய்து, அரெஸ்ட் பண்ணி, அதுக்கு ஒரு தண்டனை வாங்கி குடுத்து, ப்ரொசீஜர கரெக்ட்டா ப்ராப்பரா பண்ணிட்டு இவங்க பேசலாம். நீங்க அரசியல் ரீதியாவே பேசிட்டே இருந்தா எப்ப தீர்வு வைக்கும் அதுல? சரி நீ ஏதோ உங்களோட இருக்கிற ஆட்கள் பத்தி வேலுமணி, தங்கமணியா இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும், எல்லாத்து மேலயும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. பட் நீங்க ஒரு சாரா அவங்களெல்லாம் கையில வச்சுக்கிட்டு, திமுகவை மட்டும் நீங்க குற்றம் சொல்லுவது மக்கள் ஏத்துக்கலங்கிறேன் நானு. நாங்க பிஜேபி தெளிவா இருக்கோம். ஊழல்ங்கிறதுக்கு எல்லா விஷயத்திலயும் நாங்க வந்து தெளிவா இருப்போம். யார் ஊழல் பண்ணாலும் நாங்க வந்து அரெஸ்ட் பண்ணுவோம். நடவடிக்கை எடுப்போம். இந்த பாருங்க மகாராஷ்டிரால எடுத்திருக்கோம், குஜராத்ல எடுத்திருக்கிறோம், நீங்க வந்து பீகார்ல எடுத்திருக்கோம், மேற்கு வங்காளத்துல வரிசையா அப்படி எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். மேற்கு வங்காளம் மட்டும், தமிழ்நாடு மட்டும். அதாவது அ பிற கட்சிகள் ஆளும் மாநிலங்கள மட்டுமே அப்படியே குறி வைத்து ஊழல் கட்சி, ஊழல் கட்சின்னு சொல்லிட்டு இருக்கிறதுல அர்த்தமே இல்லங்கிறேன் நான். எத்தன 15 வருஷமாவா அப்படியே சொல்லிட்டே இருப்பீங்க? நடவடிக்கை எடுத்துறணுன்றேன் நானு. நடவடிக்கை எடுத்து இந்த பாருங்க அவங்களலாம் பிடிச்சிருக்காங்க, அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், தண்டனை வாங்கி குடுத்துருக்கோம். அப்படின்னு சொல்ற பிஜேபிக்கு எந்த ஒரு உதாரணமும் இல்லையே. மிரட்டி பார்க்குறாங்க. இப்ப இன்னைக்கு தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுங்கிறத வந்து சிஎம் அத பத்தி பெருசா கொண்டு போலன்னு வச்சுக்கங்களேன் அவரு. ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தெளிவா சொன்னாரு. இது வந்து தமிழ்நாட்டுக்கான தேர்தல். நீங்க ஏன் என்டிஏன்னு கொண்டாடுறீங்க? ஏன் தமிழக அணி, டெல்லி அணி ஏன் போறீங்கங்கிறதுக்கு அவர் விளக்கம் சொல்றாரு. ஏப்பா தமிழ்நாடு ரைட்டு நானு. நீ அதிமுக மட்டும் என்னையோட நீ போட்டி போட்டா பரவால்ல. நீ அதிமுகவ கையில எடுத்துக்கிட்டு பிஜேபில வருது உள்ள. வரும்போது நான் கேட்கிறேன், நீ மத்திய அரசு நீ தமிழ்நாட்டுக்கு என்னடா பண்ண? நீ சொல்லு. நீ இதெல்லாம் பண்ணிட்டேங்கிறதுனால நீ கவர்மெண்ட்டுக்கு கேளு. நீ ஓட்டு கேளு. அப்படிங்கிறது தான் அவருடைய விளக்கமா இருக்கு. அதனால தான் என்டிஏன்னு நான் சொல்றேன். தமிழகம் சார்ந்த எந்த நலன் திட்டங்களுக்கும் நீங்க வந்து அனுமதி தரல, கொண்டு வரலங்கிறதுனால நான் என்டிஏ அப்படிங்கிறத சொல்றது தெளிவாவே சொல்றாரு சிஎம் விளக்கம். திமுக சார்பில பல மாநாடுகள் போடப்பட்டிருக்கு.
இப்ப திமுக சார்புல அவங்க தனியா நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆனா கூட்டணியா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எந்த மாநாடுமே பெருசா நடக்கல. என்டிஏவுல பார்க்குறோம், மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போங்கிற ஒரு பிரச்சாரத்த அவரு கிடையாது. மேற்கொண்டாரு. முக்கியம் முக்கியம் முக்கியம். எப்போதுமே கிடையாது. தேர்தலின் போது கூட்டணி எல்லாம் இங்க பொதுக்கூட்டம் நடத்துவாங்க. ம். பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவாங்க? திமுக கூட்டணி கட்சிகள் ஆர்ப்பாட்டம் பண்ணும். ஆர்ப்பாட்டங்கள்லாம் இருக்கும். பொதுக்கூட்டங்கள் எப்பயுமே நடத்ததில்ல. ஆனா எப்பயுமே என்டிஏல நடக்காது. பார்த்தீங்களா? இப்ப நம்ம நம்ம ம். சொல்றோம் பொருந்தா கூட்டணின்னு சொல்றோம். தலைவர்கள் மத்தியிலேயே கூட ஒற்றுமை இல்லன்னு சொல்றோம். ஆனா அங்க ம். ஒரு சேர வந்து அந்த தலைவர்கள் வந்து யார் யார் அ இப்ப ஒரு அந்த கூட்டத்தினால என்ன பிரயோஜனம்ங்கிறேன் நானு. சும்மா சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறேன் நானு. ம். அந்த நீங்க சொல்ற மாரி என்டிஏ கூட்டணி தலைவர்கள் கலந்துக்கிட்டு பொதுக்கூட்டம் நடத்துறதுனால என்ன இல்ல பிரயோஜனம்? தொடர்ந்து உங்களை போன்றவர்கள் விமர்சனம் வைக்கிறீங்கல்ல. இப்ப என்ன தினகரனுக்கும், இபிஎஸ்ஸுக்கும் வந்து ஒட்டல. அ ப அப்படின்னு நம்ம ஒரு விமர்சனம் வைக்கிறோம். நான் என்ன அங்க சொல்றேன், வந்து ம். அந்த பொதுக்கூட்டத்தினால் தமிழகத்துக்கு என்ன நன்மைன்னு நான் கேட்கிறேன். நான் என்ன சொல்றேன், இந்த கூட்டம் வந்து உங்க கட்சி சார்ந்தவங்களுக்கு ஒரு கூட்டம் அப்படித்தானே? ம். அதனால தமிழ்நாட்டுக்கு என்ன பிரயோஜனம்ன்றேன் நானு. திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து ஒரு மீட்டிங் நடத்தாதனால தமிழ்நாட்டுக்கு என்ன பிரச்சனை? பாஜக கூட்டணியில உள்ள எல்லாம் சேர்ந்து ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறதுனால தமிழ்நாட்டுக்கு என்ன கிடைக்க போகுதுன்றேன் நான். அது ஒரு அரசியல் இலக்கியம் அவ்வளவுதான். புரியுதுங்களா? ஏங்க இதே பொதுக்கூட்டத்துல தான் பிஜேபி பொதுக்கூட்டத்துல நயினா நாகேந்திரன் என்ன சொன்னாரு? 2026 தேர்தல் எங்களுக்கு முக்கியம் இல்ல. எங்களுக்கு தேவை 2029ன்னு சொன்னாரு. அது தனியா நடத்தும்போது அப்படித்தான் பேசுவாங்க. இப்ப இவங்க எல்லாத்தையும் உட்கார்ந்து பேசும்போது என்ன பேசுவாங்க? இது அரசியலுக்கான விஷயம். தேர்தலுக்கான கூட்டம் தானே இந்த கூட்டமும். இது என்டிஏ கூட்டம். இந்த ஒரு 6 மாசம் இல்ல ஒரு 3 மாசமா இருக்குமா? இந்த என்டிஏ கூட்டம் நடத்துறது. அவங்க தலைவர்கள்லாம் ஒண்ணா உட்கார்ந்திருக்க கூட்டம். அதனால இப்ப இனிமே சொல்லுங்க. இன்னைக்கே வந்து கிட்டத்தட்ட சிஎம் பேசும்போது, கூட்டணி கட்சிகளுக்கு நீங்க வாக்களிக்கணும். அவங்களுக்கு சேர்ந்து ஒர்க் பண்ணணும் நம்ப. அப்படிங்கிறதையும் தெளிவா அவர் சொல்லிட்டாரு தொண்டர்களுக்கு. இன்னும் ஒரு 2 மாசம் தான் நம்மளுக்கு இருக்கு. நீங்க எல்லாம் போய் பண்றபோது திமுகவுக்கு மட்டும் இல்ல. நம்ம 200+ எப்போ வரும்னா, நம்ம கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து ஜெயிக்கும்போது தான் 200+ ஆகும். அதனால நீங்க கூட்டணி கட்சிகளுக்கும் நீங்க கடுமையா உழைக்கணுங்கிற ஒரு வார்த்தைய சொல்ட்டாரு. சரி அது அவரு வந்து கிளியரா சொல்ட்டாரு. இனிமே அடுத்தடுத்த கூட்டம் பிரச்சாரம் ஆரம்பிச்சிடும். பிரச்சாரம் ஆரம்பிக்கும்போது எல்லா இடத்துலயும் கூட்டம் நடக்கும்னு வச்சுங்களேன். அதனால இது திமுக மாநில மாநாடுங்க. இதுல எப்படி கூட்டணி கட்சிகள் நடத்த முடியும்? இல்ல முதல்ல நடத்துறதா இருக்கட்டும். இல்ல இல்ல பொதுவா சொல்றேன். கூட்டணி அ கட்சிகள நம்ம அரவணைச்சு, அந்த தலைவர்கள ஒரே மேடையில எல்லாரையும் அமர வச்சு அதுதான் சொல்றேன். அது ஒரு பிரச்சாரம் டைம்ல இருக்கும். அது பிரச்சாரத்தில் இருக்கும். ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு முக்கியமான இஷ்யூ. மத்திய அரசுக்கு எதிரான ஒரு ஆர்ப்பாட்டம். கண்டன ஆர்ப்பாட்டம் நெறைய பார்த்துட்டோமே நம்ம. நெறைய நடத்தியிருக்கே திமுக கூட்டணி கட்சிகள். அதுலலாம் ஒண்ணும் மாற்று கருத்தே இல்ல. அனைத்து கட்சி கூட்டம் நடத்தது திமுக. சட்டமன்றத்தில தீர்மானம் நிறைவேத்தும்போது எல்லாம் தான் இருக்காங்க. அதனால நீங்க அது இன்னும் டைம் வரலங்கல நான். இன்னும் டைம் இருக்கு. ம். தேர்தல் அறிவித்தது பிறகு அவங்க எல்லாம் ஒண்ணா ஒருங்கிணைந்து ஒண்ணா பண்ணுவாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து ஒரு கட்டாயப்படுத்தி எல்லாத்தையும் உட்கார வைக்கிறது என்டிஏ கூட்டணி. எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியுமே ஹக்கீம் அதுல. இறுதியான ஒரு கேள்வி. இப்ப இபிஎஸ் போற இடங்கள் எல்லாம் திமுக ஆட்சியில ஊழலா இருக்கு. திமுக ஆட்சியில வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்ற ஒரு பிரச்சாரத்த மாநில அளவிலான இஷ்யூஸ வந்து அவரு பேஸ் பண்ணி தன்னோட பிரச்சாரத்த அமைக்கிறாரு. திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், நாங்க ஆட்சி சிறப்பா செஞ்சிருக்கோம். இந்த நாங்க திட்டங்கள் செஞ்சிருக்கிறோம். பாஜக அரசு எங்கள வஞ்சிக்குதுன்னு சொல்லி பாஜகவ வில்லனா காட்டி இங்க ஒரு பிரச்சாரம் செய்யப்படுது. மக்கள் மத்தியில எது எடுபடும்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உள்ளூர் இஷ்யூஸ அட்ரஸ் பண்றாரு. திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆ இல்ல சொல்றாரு. இந்த நாங்க செஞ்ச செயல் திட்டங்கள சொல்றாரு. பாஜக எங்களை வஞ்சிக்குது அப்படின்ற ஒரு இல்லையே நெரேட்டிவ 5 ஆண்டு காலமாக நாங்க என்னென்ன பண்ணியிருக்கோம்? எவ்வளவு பேர் எங்களுடைய திட்டங்கள்ல எவ்வளவு பேர் பயனடைஞ்சிருக்காங்கன்னு புள்ளிவிவரம் சொல்றாங்களே. எல்லாத்துலயும் சொல்றேன். எல்லா விஷயத்திலயும் நான் சொல்றேன். உரிமை தொகையா இருக்கட்டும், நான் முதல்வர் திட்டமா இருக்கட்டும், எல்லா திட்டங்கள்லயும் எவ்வளவு பயனாளிகள் பயனடைஞ்சிருக்காங்கங்கிறத புள்ளிவிவரத்தோட சிஎம் சொல்றாரு. எல்லா திட்டங்கள்லயும் சொல்றேன் நானு. இந்த 5 ஆண்டுகள்ல. ஒண்ணும் சாதாரணமாலாம் சொல்றது இல்ல. எல்லாத்தையும் தெளிவா சொல்றாரு அவரு. அதுக்கு தான் அவரு கேரண்டியா அவர் பேசுறாரு. தமிழ்நாட்டுல உள்ள ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏதோ ஒருத்தர் அரசு திட்டத்தினால பயனடைஞ்சுட்டு இருக்காரு. நீங்க போய் அவங்கள சொல்லுங்க.
அப்படின்னு தெளிவா சொன்னாரு. இதுக்கு மேல வேற என்ன பேசலாம்? தெளிவா பேசுறாங்க இந்த விஷயத்துல. இந்த விஷயத்துல எந்த இதுவரைக்கும் கடந்த ஆட்சிகள்ல அந்த மாரி சொல்லியிருக்கவே முடியாது. இந்த சிஎம் தான் ஸ்டாலின் தான் தெளிவா சொல்றாரு. ஒவ்வொரு குடும்பத்திலயும் எங்களுடைய திட்டத்தில் பயனடைந்த ஒரு நபர் இருக்கிறாங்க. அவர் வந்து கல்லூரி மாணவரா இருக்கலாம், கல்லூரி மாணவியா இருக்கலாம். விடியல் பஸ் பயணத்துக்கு போலாம் அவங்க. உரிமை தொகை மகளிர் உரிமை தொகை கிடைக்கலாம். என்ன? அது மாரி எல்லா ஸ்கீமையும் சொல்லி தான் அவர் சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கங்களேன். நீங்க நீங்க ஏடிஎம்கே என்ன பேச முடியும்? இந்த திட்டம் வரல, அந்த திட்டம் வரலன்னா அவங்களால பேச முடியல. விலைவாய்ப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்க அதே மாரி நீங்க விலைவாசி உயர்வுன்னு சொன்னீங்கன்னா, மத்திய அரசு சார்ந்த ஒரு விஷயம் ஆயிரும் அவங்களுக்கு. ஏன் இந்த கேஸ் சிலிண்டர் விஷயமா இருக்கட்டும், ஏடிஎம்கே ஒண்ணும் பேச முடியாதுல்ல. அதனால திமுக ஒரு தெளிவான போயிட்டு இருக்கு. வேற வழி இல்லாமல் கொலை, கொள்ளை அப்படிங்கிற அந்த விஷயங்களை வைத்து மட்டும் தான் அரசியல் பண்ண வேண்டிய கட்டாயத்துல எடப்பாடி பழனிசாமி இருக்காரு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்கள பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.